சமீபத்துல கரூர்ல விஜயினுடைய பொதுக்கூட்டத்துல நடந்த கூட்ட நெரிசல், அதுல ஏற்பட்ட இறப்புகள் இது சம்பந்தமா மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சி வோட்டர் சமீபத்துல ஒரு கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதனுடைய முடிவுகள சுதர்ஷன் டாக்ஸ் அப்படின்ற சேனல்ல நான் பேசியிருக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்க. அதற்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கிறேன். வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் ரொம்ப வேகம் எடுத்து நெருங்கி வந்துட்டு இருக்குது. இந்த மாசம் கடைசியில அல்லது அடுத்த மாசம் தொடக்கத்துல நம்ம தேர்தலை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். 3 முனை போட்டியா இருக்குது களம். என்டிஏ அண்ட் மகா கட்பந்தன் அண்ட் ஜன்ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு 3 முனை போட்டியா களம் இருக்குது. என்டிஏ கூட்டணியில நிதிஷ்குமாரினுடைய ஜேடியு, பிஜேபி, சிராக் பாஸ்வானினுடைய லோக் ஜனசக்தி பார்ட்டி, குட்டி குட்டி கட்சிகள் இருக்கிறாங்க. மகா கட்பந்தன்ல ஆர்ஜேடி, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க. ஜன்ஸ்வராஜ் அப்படின்ற பெயர்ல தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் களம் காண்றாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல 243 தொகுதிகள் இருக்கக்கூடிய இந்த சட்டமன்றத்துல 122 பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள். யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நாம சாவியா சாச்சி செஃபாலஜிஸ்ட் அவருடைய டீம் எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இவங்களுடைய சாம்பிள் சைஸ் அப்படின்றது 36,450 இருக்குது. 243 தொகுதிகளையும் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ 127ல இருந்து 133 இடங்களை கைப்பற்றுவார்கள். மகா கட்பந்தன் 102ல இருந்து 108 இடங்களையும், ஜன்ஸ்வராஜ் 3ல இருந்து 5 இடங்களையும், மற்றவர்கள் 1ல இருந்து 5 இடங்களையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ கம்மியான இடங்கள் 127 மினிமம் சீட் பிடித்தா கூட அவர்கள் மெஜாரிட்டிக்கு தேவையான 122 அப்படின்ற நம்பரை கிராஸ் பண்றாங்க. ஸோ அவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகா கட்பந்தன் மேக்சிமம் இடங்கள் பிடித்தா கூட 108 அவர்கள் மெஜாரிட்டியை தொடல அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ சாவியா சாச்சி செஃபாலஜிஸ்ட் அவர்களினுடைய டீம் எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது தற்பொழுது இருக்கக்கூடிய என்டிஏ அரசாங்கமே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனல் ரிசல்ட்ஸ் மீண்டும் ஒரு முறை என்டிஏ 127ல இருந்து 133, மகா கட்பந்தன் 102ல இருந்து 108, ஜன்ஸ்வராஜ் 3ல இருந்து 5, மற்றவர்கள் 1ல இருந்து 5 சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.